என் அன்பு உறவுகளுக்கு காலை வணக்கம். ஓம் நமச்சிவாயா, சிவாய நம. என் உறவுகளுக்கு முக்கியமான ஒரு செய்தி. நீங்கள் வருஷத்தில் 12 அமாவாசையை கும்பிட்றீங்களோ இல்லையோ, ஆடி அமாவாசை, தை அமாவாசை, இந்த புரட்டாசி மாதத்தில் வர மாளிகை அமாவாசை, இந்த 3 அமாவாசையும் கண்டிப்பாக நீங்கள் கும்பிட்டு வழிபட்டீங்கன்னா நம்ம முன்னோர்களுக்கு, பெற்றவங்களுக்கு, தாய் தகப்பனுக்கு, இல்லை நம்மளை விட்டு பிரிஞ்சவங்களுக்கு, உயிரை விட்டவர்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு செய்ய வேண்டிய முறையை என்ன விருப்பப்படுறாங்களோ அதை வாங்கி வச்சு படைச்சி வழிபட்டிங்கன்னா நமக்கு நல்லது நடக்கும். பெரியவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை பண்ணணும். முன்னோர்களுக்கு இந்த வர அமாவாசை பார்த்திங்கன்னா 60 வருஷம் கழித்து இந்த மாகாளி அமாவாசை வருதான். இந்த அமாவாசையை உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் நம்மளை விட்டு தவறிட்டாங்க அப்படின்னா அவங்கள மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் அவங்களுக்கு என்ன விரும்பி சாப்பிடுவாங்களோ அதை ஒரு படையில் வச்சு அன்னைக்கு ஒரு பொழுது விருது மாதிரி இருந்து பண்ணுங்கள். நல்லா இருப்பீங்க. நாளைக்கு நமக்கு யார் யார் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. அதனால் நமக்கு தெரிஞ்சதை சொல்கிறாங்க, நம்ம அதை பண்ணுவோம். இது நாளைக்கு பார்த்தீங்கன்னா கிராணமும் ஒரே நேரத்தில் வருது. கிராணம் பிடிக்குதுன்றாங்க. கர்ப்பிணி பெண்ணுகள்லாம் வெளியே வரக்கூடாது. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. சிவாய் நம்ம, ஓம் நமச்சிவாய் நம்ம, ஓம் நமச்சிவாய் நம்ம. எல்லாரும் நல்லா இருப்போம். எல்லாருக்கும் நம்ம சிவன் துணை இருக்காங்க. இறைவன் தான், இறைவனை மிஞ்சி வேறு என்ன இருக்குது சொல்லுங்கள். நம்ம நடை உடையமா இருக்கோம். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், நமக்கு என்ன வேணும்னு கேட்குறோம். இறைவனிடம் கேட்குறோம், நண்பர்களிடம் கேட்குறோம். மனிதனோட மனுஷனாக அன்பை பகிர்ந்துக்கோங்க. யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போகாமல் வேணாம். யாரு மேலேயும் யாரும் அனாவசியமாக கோவப்படாதீங்க. இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை. இருக்கிற வரையும் மனசை விட்டு பேசுங்க. இருக்கிற கவலை கஷ்டத்தை மனுஷங்கிட்ட சொன்னா கூட இந்த மாதிரி தெய்வத்துக்கிட்ட முறையிடுங்க. அவங்க சால்வ் பண்ணுவாங்க. நிறைய பேர் கை கால் இல்லாதவங்க, கண்ணு தெரியாதவங்க, ஊமை, எவ்வளோ பேர் இருக்காங்க. இறைவன் அப்படி ஒரு படைப்பை படைச்சிருக்காருல்ல. அவங்களும் இந்த பூமியில் வாழ்கிறாங்க. ஒரு எறும்பு, காக்கா இதெல்லாம் வாழுது. அதேமாரி முக்கியமானது சொல்ல மறந்துட்டு பாருங்க. காக்கானோன்னு ஞாபகம் வருது. நாளைக்கு இந்த மாளிகை அமாவாசையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, விரதம் ஒரு பொழுது இருந்து காகத்துக்கு நீர் வைப்பது, காகத்துக்கு உணவு வைப்பது, அந்தமாரி வெள்ளை சாதம் வடித்து அதில் எள்ளை கலந்து அவங்களுடைய மாடியில் கொண்டு போய் எங்கே வைக்க முடியுமோ காகத்துக்கு நாளைக்கு எள்ளில் சாதத்தை கலந்து வைங்க. நீங்கள் என் வீட்டில் பெரியவர்கள் யாரும் இல்லை, இறந்து போகல அப்படி நாங்கள் அதை விருதம் இருக்கல. அப்போ என்ன பண்ணோன்னா, நெய்வேத்தியம் வீட்டில் நல்லபடியாக சாமி கும்பிடுவீங்கள, எப்பவும் சுத்தபத்தமாக அந்த மாரி வீடை தொடச்சிட்டு தலையை குளிச்சுட்டு ஒயிட் சாதம் வடிச்சிட்டு அதில் எள்ளை கலந்து கொண்டு போய் மாடியில் வச்சுட்டு சாப்பிட்றது நல்லது. உங்களால் முடிஞ்சால் 4 பேர் 5 பேருக்கு உணவு அன்னதானம் வாங்கி தரது நல்லது. வயிறார சாப்பிட்டு மனசார வாழ்த்துவாங்கன்னு சொல்லுவாங்க. உங்களால் முடிஞ்ச உதவி 4 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள். தானத்திலே சிறந்தது அன்னதானம். அதுதான் உண்மை. தெய்வத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுக்கு நன்மை நடக்க செய்ய வேண்டியது அது ஒன்று தான். அதனால் அதை மறந்துடாதீங்க. சிவா, எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் நமச்சிவாய நம, சிவாய நம, சிவாய நம. வெற்றி தான், வெற்றி.